பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறையில் கௌரவ விரிவுரையாளர்களின் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 12ஆம் நாளாக நடைபெற்ற போராட்டத்தில் 4 அரசு கல்லூரிகளைச் சேர்ந்த கௌரவ விரிவுரையாளர்கள் பங்கேற்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும், ஓய்வு பெறுகின்ற கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 25 லட்சம் ரூபாயை பணிக்கொடையாக வழங்க வேண்டும், ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பை வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. நேற்றைய தினம் இவர்கள் சென்னையில் நடத்த அந்த போராட்டத்தில் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு எழுச்சி தமிழர் அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அதுபோல் நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் காட்டுமன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு மாசி சிந்தனை செல்வன் அவர்களும் முதல்வருடைய கவனத்திற்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இவர்களுடைய கோரிக்கையை முதல்வர் அவர்களுடைய கோரிக்கையாக அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். அதையொட்டி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் செய்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தனியார் கலைக்கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் தமிழக தலைமைச் செயலாளர் தனவேல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர்கள் தமிழை பேசுவதில் சுணக்கம் காட்டுவதோடு தனக்கு தமிழே தெரியாது என்று பேசுபவர்களின் கருத்து நியாயமற்றது என்றும் ஆங்கில புலமை மட்டுமே அறிவாகாது எனவும் மாணவ மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த தாமலேரிமுத்தூர் பகுதியில் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது. அப்போது ஜோலார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வினோத், பெருமாள் ஆகியோரை காலை மோதியதில் காயமடைந்தனர். பின்னர் இருவரையும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூரில் கும்பகோணம் கோட்ட போக்குவரத்து கழகத்தில் பணியின் போது உயிரிழந்த 127 வாரிசுதாரர்களுக்கு கருணை பணி நியமன ஆணைகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி, அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள், போக்குவரத்து துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவசங்கர், வரும் மார்ச் மாதம் வரை ஓய்வு பெறவுள்ள போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பண பலன் வழங்க 2446 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அன்னவாசலில் அம்ரித் திட்டத்தின் கீழ் 10 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாட்டு பணிகள் திட்ட தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் மனதில் மாற்றம் வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கிவிட்டது, ஆகையால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என நம்பிக்கை தெரிவித்தார். எதிர்பார்த்த கூட்டணியை நீங்களாம் ஒன்றாகணும்னு சொன்னீங்க. அந்த எதிர்பார்த்த கூட்டணி தான் இப்போ மன்னன் எடப்பாடியார் அமைச்சிருக்கிறாரு. அதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மக்கள் ஆட்சி மாற்றம் என்ற மனநிலைக்கு வந்து விட்டார்கள். அப்போ மீண்டும் நல்லாட்சி வரணும், ஆட்சி மாற்றம் என்ற அந்த மனநிலைக்கு வந்ததற்கு பிறகு ஒரு சில கட்சியினுடைய நிலைப்பாடுகளை பெருசாக மக்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்போ ஆட்சி மாற்றம் என்ற மனநிலைக்கு வந்துவிட்ட காரணத்தினால தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்பதுதான். சென்னை OMR சாலை கந்தஞ்சாவடி பகுதியில் அனுமதி இல்லாமல் அதிமுக சார்பில் வைக்கப்பட்ட விளம்பர பேனரை அகற்றும்படி மாநகராட்சி அதிகாரிகள் அதிமுக நிர்வாகிகளிடம் கூறியதால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் அதிமுகவினர் அதிகாரிகளை ஒருமையில் பேசியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடும் காட்டு யானைக்கு வனத்துறையினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதுகுறித்த வீடியோ காட்சி இணையத்தில் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நரியம்பட்டு கிராமத்தில் 33ஆம் ஆண்டு எருதுவிடும் விழா ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி ஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது. எருதுவிடும் விழாவை திருநங்கைகள் சமுதாய தலைவர் பவித்ரா நாயக் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த எருதுவிடும் விழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் வரவழைக்கப்பட்டு போட்டியில் பங்கேற்க வைத்தனர். குறைவான வினாடிகளில் இலக்கை அடையும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனை காண ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் குவிந்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கான சேமிப்பு கூடம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திருவரங்குளம் பகுதியில் அமைந்துள்ள குற்றியடி ஸ்ரீ மகா சக்தி மாரியம்மன் ஆலய கலையரங்கம் கட்டிடம் கட்டுவதற்காக 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். திருப்பத்தூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மகளிர் உரிமை மீட்பு பயணம் சிங்கப்பெண்ணே எழுந்துவா நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் பாமக மாவட்ட செயலாளர் டி.கே. ராஜா, மகளிர் அணி நிர்வாகி நிர்மலா மற்றும் நிர்வாகிகள் குட்டிமணி, பொன்னுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை துவங்கினார்.